அலாட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் டைரெக்டாக ஸ்டாக் இன்வெஸ்டிங் பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றி எதுவுமே தெரியாது, இல்லை ஓரளவு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறவராக இருந்தால் தயவு செஞ்சு நான் சொல்ல போகிற ஐடியாவை யூஸ் பண்ணி அதிலிருந்து ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி அப்படியாவது முதலீடு பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆதங்கம், அறிவுரை. ஏன்டா இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய இளமை காலங்களில் கேட்பார் பேச்சை கேட்டு நியூஸ் சேனல் பார்த்து ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சொல்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு ஏகப்பட்ட நஷ்டங்களை அடைந்தேன் அப்படிங்கிறது தான் வரலாறு. அதனால் நீங்கள் அந்த தவறை செய்யாதீங்க. இல்லை இருந்தாலும் எனக்கு டெம்ப்டிங்காக இருக்குது, நான் டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஸ்டாக்ஸை வாங்கி வச்சுருக்கீங்க, இல்லை வாங்கிக்கிட்டே இருக்கீங்க, ஏதோ ஒரு ஸ்டாக்கில் தொடர்ந்து முதலீடு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த டிப்பு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல போகிற டிப்பு ஒன்றும் பெரிய டிப்பெல்லாம் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஈஸியான டிப்பு. டக்குன்னு டிப்பை சொல்லுடா அப்படிங்கிறீங்களா? சொல்லிடுறேங்க. ஒன்றும் இல்லை, இந்த பெஞ்சமின் கிரஹாம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவார்னா, ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்க்கு ஒரு அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸை எப்படி பிக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் அப்படிங்கிற புக்கில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. இந்த புக்கு எழுதப்பட்ட காலங்கள் பழைய காலம், அதே சமயம் இந்த புக்கு இன்னமும் ரொம்ப பாப்புலர் இன்வெஸ்டிங் வேர்ல்டில். ஏன்னா இந்த புக்கோடைய கான்செப்ட்ஸ் இன்னமும் பாப்புலர், அதை அப்ளை பண்ணி தான் நிறையா பேர் சம்பாரிச்சிட்ருக்காங்க. இந்த புக்கில் இவர் நிறையா ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கிறாரு. அதில் 2 ஃபார்முலா நம்ம நெட்டில் ரொம்ப பாப்புலராக இருக்குது. இப்போ நம்ம அந்த ஃபார்முலாவை கற்றுக்கிட்டு அந்த ஃபார்முலாவில் என்ன சொன்னார்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாக் இன்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு வயசாயிரும். சில சைட்ஸ் எல்லாம் இருக்குது, அவங்க டைரெக்டாகவே அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி அந்த ஃபார்முலாவிலேருந்து ஃபில்டர் அவுட் பண்ணி எந்தெந்த ஸ்டாக்கெலாம் அந்த ஃபார்முலாவுக்கு தகுதியாக இருக்குது அப்படிங்கிறத நம்மள்கிட்ட சொல்கிறாங்க. இந்த ஸ்க்ரீனர் சைட்டில் போனால் அது இருக்குது. அதிலிருந்து நான் எனக்கு பிடிச்ச ஸ்டாக்ஸை நான் பிக் பண்ணி உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன், எந்தெந்த ஸ்டாக்கெல்லாம் அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸாக இருக்குதுன்னு. நான் எடுத்த லிஸ்ட்டில் ஏகப்பட்ட பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் வந்துச்சுங்க. ஆனால் அந்த பப்ளிக் செக்டர் கம்பெனியெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது இந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டரை தான் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறேன். அதில் தான் நிறையா ஸ்டாக்ஸும் டாப்பில் நிற்கிது. அந்த ஸ்டாக்ஸை தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இவர் என்ன சொன்னார், என்ன ஃபார்முலா கொடுத்தாரு அப்படிங்கிறத பேசிக்காக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் அந்த லிஸ்ட்டை உங்கள்கிட்ட காட்டுறேங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கங்க. இந்த ஃபார்முலா இருக்குது, இதிலேருந்து நான் செலக்ட் பண்ணி ஸ்டாக்கு வாங்கி ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாராலையுமே ஒரு ஸ்டாக்கோடைய ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஒரு ஸ்டாக்கோடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ, அதாவது ரியல் வேல்யூ இப்படி தான் இருக்கும் ஃப்யூச்சரில், இதுதான் இதோடைய கரண்ட் வேல்யூ பேஸ்ட் ஆன் த பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படியெல்லாம் சொல்லலாம், எல்லாரும் பேசலாம். நம்ம ஃபாலோ பண்ணுறது எல்லாமே நம்மளுடைய தவறுகளை குறைச்சி இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஆனால் என்ன வேணாலும் நடக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டிங் இன்வெஸ்டிங்கில். அதனால் நம்ம போடுற பணம் முழுசாக போனாலும் நம்ம கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலை, இது உங்களுடைய ஓன் முடிவு தான். இப்படி ஒரு ஐடியா இருக்குது, நான் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க. பெஞ்சமின் கிரஹாம் அவங்க ஒரு ஸ்டாக்கோடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ அடுத்த 7 to 10 வருஷத்தில் எவ்வளவா இருக்கலாம் அப்படிங்கிறத கணிக்கிறதுக்கு இந்த V = EPS இன்ட்டு இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ஃபார்முலாவை நம்மள்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இந்த ஃபார்முலா பிரகாரம் என்ன பேராமீட்டருக்கு என்ன மீனிங், அதாவது என்ன கேரக்டருக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத பார்த்துடலாம். Vங்கிறது 7 to 10 வருஷம் ஃப்யூச்சரில், அடுத்த 7 to 10 வருஷம் இந்த ஸ்டாக்கு ஓடைய கரெக்டான வேல்யூ இவ்வளவா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் V.
இபிஎஸ்ங்கிறது இந்த ஸ்டாக்கோடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேர், ஒரு ஷேருக்கு எவ்வளோ சம்பாரிச்சிருக்கு இந்த கடந்த 12 மாதத்தில். விங்கிறது ஃப்யூச்சரை பற்றி பேசுகிறோம். இந்த இபிஎஸ்ங்கிறது கடந்த 12 மாதத்தில் என்ன ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம். இந்த 8.5ங்கிறது பிபைஇ ரேஷியோ, அதாவது பேஸ் பிபைஇ ரேஷியோவாக நம்ம எடுத்துக்கிறோம். ஜென்ரலாக ஒரு ஸ்டாக்கு நல்ல ஸ்டாக்குனா 15-20 அப்படிங்கிற அந்த வேல்யூவேஷனில் பிபைஇ ரேஷியோ வேல்யூவேஷனில் இருந்தால் குட் கம்பெனி அப்படின்னு நம்ம வந்து பேசியிருக்கிறோம். இப்போ வந்து இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா 8.5 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாரு. ஏன்னா வந்து அந்த கம்பெனி க்ரோவே ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் 8.5 பிஇ தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து கான்செப்ட் அவரை பொறுத்த வரைக்கும். இந்த ஜிங்கிறது எக்ஸ்பெக்டட் ஆனுவல் க்ரோத் ரேட்டு, அதாவது அந்த கம்பெனி 7 to 10 வருஷம் ஃப்யூச்சரில், அதாவது இனிமேல் வரப்போகிற 7 to 10 வருஷத்தில் நம்ம எவ்வளவு ஆனுவல் க்ரோத் ரேட் வந்து அந்த கம்பெனிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். இது கண்டுபிடிக்க முடியாது யாருனாலையும். பட் ஆனால் ஃப்யூச்சரில், அதாவது பாஸ்ட்டில், ஐ எம் ரியலி சாரி, கடந்த 10 வருஷத்தில் இந்த கம்பெனி க்ரோத் ரேட் இருக்கும்ல, ஆனுவல் க்ரோத் ரேட் எவ்வளோ தூரம் க்ரோத் ரேட் இருக்கும்ல, அதை பேஸ் பண்ணி இந்த ஜிங்கிற நம்பரை நீங்கள் வந்து கொண்டு வந்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோடைய கார்ப்பரேட் பாண்ட்ஸு, அதாவது பாண்டு வந்து ஆல்ரெடி லிஸ்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதோடைய ஆவரேஜ் ஈல்டு வந்து 4.4ன்னு அவர் வச்சுக்கிறாரு. கரண்ட் ஈல்டு வந்து இப்போ என்ன அந்த பாண்டு வந்து கரண்ட்டாக வந்து கொடுத்துட்ருக்கு, ஈல்டு கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறத வந்து கார்ப்பரேட் பாண்டோடைய அந்த கரண்ட் ஈல்டை பேஸ் பண்ணி இந்த ஒய்ங்கிற வேல்யூவை கண்டுபிடிச்சி இந்த விங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. அந்த வியோடைய வேல்யூவை விட இப்போ இருக்கிற மார்க்கெட் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா போய் வாங்கு அப்படிங்கிறது தான் இவர் சொல்ல வர்ற ஃபார்முலா. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கா? தயவு செஞ்சு மறந்துடுங்க. ரெண்டாவது ஃபார்முலா ஒன்று இருக்குது. அந்த ஃபார்முலா தான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 22.5 இன்ட்டு இபிஎஸ் இன்ட்டு புக் வேல்யூ ஃபார் த ஷேர். கரெக்டுங்களா? இப்போது இந்த ரெண்டாவது ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஸ்க்ரீனர் சைட்டில் லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸை வந்து நம்ம டைரெக்டாக எடுத்துக்கலாங்க. அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் என்னென்ன, எனக்கு பிடிச்ச ஸ்டாக்ஸு, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டரில் நிறையா ஸ்டாக்ஸ் இருக்குது. அதை தான் நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். இதிலிருந்து நீங்கள் வேறு ஏதாவது கொஸ்டின் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. screener.insight-ல் போயிட்டு பெஞ்சமின் கிரஹாம் அவங்களுடைய அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு நம்ம போட்டோம்னா இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் லிஸ்ட் ஆகுது. ஒரு 750 ஸ்டாக் லிஸ்ட் ஆச்சு. அதில் டாப் ஸ்டாக்ஸை எடுத்து அதிலிருந்து பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு புரியாத கம்பெனிஸ்லாம் இருக்கும்ல, நல்ல ஸ்டாக்காக இருக்கலாம், பட் எனக்கு புரியாத ஸ்டாக்ஸு இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மெயினாக பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டரை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி நான் இந்த லிஸ்ட்டை கொண்டு வந்திருக்கேங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இப்போ தான் கரெக்டாக ஆரம்பிச்சிருக்கு. ஆல்ரெடி 4 வருஷம் வந்து ஏறி இருக்கு. அதனால் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர் மட்டும்தான் ரொம்ப நாளாக ஏறாமல் இருக்குது. இதில் உள்ள ஸ்டாக்ஸை பிக் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஐடியாவாக தோணுச்சு. அதனால் வந்து இந்த ஸ்டாக்ஸை உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். சரிங்களா? நான் இதில் முதலீடு வந்து ஒரு சில ஸ்டாக்ஸ் வச்சுருக்கலாம், காசு வந்தால் வாங்கலாம். என்கிட்ட இப்போ காசு இல்லை, நான் முதலீடு பண்ண போகிறதில்ல. பட் ஆனால் காசு வந்துச்சுன்னா சத்தியமாக இந்த ஸ்டாக்ஸில் வந்து நிறையா ஸ்டாக்ஸை நான் வாங்குறதுக்கு நிறையா பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். சரி, என்னென்ன ஸ்டாக்ஸு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஒன்று வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்கு, அது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. கிரஹாம் ப்ரைஸ் வந்து எவ்வளோ? 1376. ஆனால் கரண்ட் ப்ரைஸு 1017. ஃபெட்ரல் பேங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா 216 தான் கிரஹாமோடைய ப்ரைஸு. அதாவது அவர் சொன்ன ரெண்டாவது ஃபார்முலா இருக்குல்ல, அது பிரகாரம் 216 ரூபாய் இருந்தாலே அது அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. கரண்ட் ப்ரைஸ் வந்து 196. சரிங்களா? ஃபெட்ரல் பேங்கோடைய கரண்ட் ப்ரைஸு. அதே மாதிரி எல்என்டி ஃபினான்ஸுக்கு கிரஹாமோடைய ப்ரைஸ் வந்து 150 ரூபா. ஆனால் கரண்ட்டாக வந்து 137 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. டாடா மோட்டார்ஸ் வந்து கிரஹாமோடைய ப்ரைஸ் வந்து 783 ரூபா. ஆனால் இப்போது டாடா மோட்டார்ஸ் 774 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பந்தன் பேங்க்கு 228 ரூபா அப்படிங்கிறது தான் கிரஹாமோடைய ப்ரைஸு. கரண்ட் ப்ரைஸு அதாவது 167 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு பந்தன் பேங்க்கு. கரூர் வைசியா பேங்க் வந்து 250 ரூபா தான் கிரஹாமோடைய ப்ரைஸு. கரண்ட்டு ப்ரைஸு வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 211 ரூபா ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அடுத்து மணப்புரம் ஃபினான்ஸு, கிரஹாமோடைய ப்ரைஸ் வந்து 298 ரூபா. இந்த கரண்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் வந்து ஃபார் மணப்புரம் ஃபினான்ஸஸ் 155 ருபீஸ், 155 ரூபாங்க. சிட்டி யூனியன் பேங்க் வந்து கிரஹாமோடைய ப்ரைஸு 190 ரூபா. ஆனால் 172 ரூபாய்க்கு கிடைக்கிது நமக்கு இப்போது. ஆர்பிஎல் பேங்க்கோடைய கிரஹாம் ப்ரைஸு 327 ரூபா. ஆனால் 154 ரூபாய்க்கு கிடைக்கிது. பார்த்துக்கோங்க, பாதிக்கு பாதி 100%. கர்நாடகா பேங்க் வந்து 484 ரூபா அப்படிங்கிறது கிரஹாமோடைய ப்ரைஸு, 204 ரூபாய்க்கு கிடைக்கிது.
ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து கிரஹாமோடைய ப்ரைஸு 68 ரூபா 62 ரூபாய்க்கு கிடைக்குது. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்குக்கு கிரஹாமோடைய ப்ரைஸு 895 ரூபா 439 ரூபா கிரஹாமோட இது கரண்ட் ப்ரைஸு. கரெக்டுங்களா? தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் நான் ஆல்ரெடி வச்சுருக்கிறேன். அப்படியே ஆமாம் வச்சுருக்கிறேன். வேறு ஏதாவது ஸ்டாக் வச்சுருக்கிறேன்னா அப்படின்னு தெரிலங்க. எல்என்டி ஃபைனான்ஸ் வந்து வச்சுருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆமாம் வச்சுருக்கேங்க. சரிங்க, அவ்வளோதான் நான் சொல்ல வந்த ஐடியா. உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். வேறு எதனா வேணும்னா கேளுங்க, நான் வந்து வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.